ஹாய் ஹலோ அச்சீவர்ஸ், வெல்கம் பேக் டு ADA 24/7 தமிழ். நானுங்கள் ஹரிஷ். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய SSC Cgl ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸ் வந்து கொண்டு போயிட்டு இருந்தோம் இல்லையா? இன்னைக்கு நெக்ஸ்ட் டேயோடைய ரிமைனிங் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சரி. ஸோ இதுவரை நீங்கள் நம்மளுடைய ஆப்பை இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களால் நம்மளுடைய SSC Cgl லான்ச் பண்ணக்கூடிய ஃப்ரீ பேட்ச், அதில் ஆல் இண்டியா லைவ் மாக் டெஸ்ட், குவிஸஸ், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாமே உங்களால் ரெகுலராக ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது நம்மளோட ஆப். அதுக்கு இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் இல்லை ஃபஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இல்லை ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து நம்ம பின் பண்ணியிருப்போம். ஸோ அந்த லிங்கை டச் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ குட் மார்னிங் ராகேஷ். இது நம்மளோட டெலகிராம் குரூப்போட QR கோடு. ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம இதில் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். ஓகேவா? சரி, நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 distinct grades ஆஃப் ரைஸ், அதாவது ரெண்டு கிரேட்ல கூட 2 அரிசி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன் priced at 80 per kilogram, ஒன்று வந்து 80 கிலோகிராமும், இன்னொன்று வந்து 120 கிலோகிராமும் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது 1 கிலோ 120 ரூபா, 1 கிலோ 80 ரூபா, இந்த மாதிரி 2 அரிசி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வேற ஒன்றும் இல்லை இதில். சரி, இப்போ ஆர் அமல்கமேட்டட் இன் அன் அன்டிஸ்க்ளோஸ்ட் ப்ரொபோர்ஷன். ஓகே, இது வந்து எவ்வளோ ரெண்டு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அது வந்து என்னன்றது சொல்லலை. இப்போ ரிசல்டன்ட் பிளெண்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா 132, 1 கிலோ வந்து 132 ரூபா விற்கிறாங்களாம். அதாவது 80 கிலோவில் உள்ள 1 கிலோ அரிசி, 120 ரூபாயில் உள்ள 1 கிலோ அரிசி எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிட்டு 1 கிலோ 132 ரூபாய் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் செக்யூரிங் அ ப்ராஃபிட் மார்ஜின் ஆஃப் 20% ஆன் த ஓவரால் காஸ்ட் ப்ரைஸ். ஒட்டுமொத்த காஸ்ட் ப்ரைஸில் ஒரு 20% லாபம் கிடைக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ நமக்கு இது என்னது? 1 கிலோ 20 ரூபாய் விலையுள்ள அரிசி, 80 ரூபாய் விலையுள்ள அரிசி, 1 கிலோ 120 ரூபாய் விலையுள்ள அரிசி. ஸோ அப்போ இதெல்லாம் நமக்கு என்னது? காஸ்ட் ப்ரைஸ். இது எல்லாமே நமக்கு காஸ்ட் ப்ரைஸ். கரெக்டா? இதுவும் சிபி தான், இதுவும் சிபி தான். அப்போ இது மட்டும் நமக்கு என்னவா இருக்கு? 132 ரூபான்னு வித்திருக்காரு, ரீட்டைல் ரேட் 132 per kilogram, அதனால 20% லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது என்னது? நமக்கு இந்த 132 அப்படின்றது ரெண்டையும் பிளெண்ட் பண்ணி வித்த வேலை, செல்லிங் பிரைஸ். நமக்கு இது ரெண்டு காஸ்ட் ப்ரைஸ் தானே. அப்போ இந்த காஸ்ட் ப்ரைஸ் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாமா? 100 ரூபாய் தான் சிபி அப்படின்னா 20% லாபம், 20% லாபம். அப்போ 100 ரூபாயில 20% அப்படின்னா 20 ரூபாய், 100ம் 20ம் 120 ரூபாய் தான் செல்லிங் பிரைஸ். கரெக்டா? ஸோ அப்போ நம்மளுடைய அசம்ஷன் படி இந்த 120 தான், அவங்க ஆக்சுவல் டேட்டா 132 அப்படின்னா நம்மளுடைய அசம்ஷன் 100 என்ன அப்படின்னு போட்டால் போதுமா? ஸோ 6, இங்கே 5, இங்கே என்ன வந்திருக்கும்? 12, 12க்கு 2 22. ஸோ 110 ரூபாய் அப்படின்றது வந்துருக்கும். அப்போ 132 ரூபாய் செல்லிங் பிரைஸ் வித்துருக்காங்க. அப்போ அதோடைய ஒரிஜினல் காஸ்ட் பிரைஸ் என்னவா இருந்திருக்கும்? 110 ரூபாவா இருந்திருக்கும். அப்போ இதுவும் காஸ்ட் பிரைஸ் தான். 80 ரூபாய் உள்ள அரிசி, 120 ரூபாய் கிலோ உள்ள அரிசி, இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி 110 ரூபாய் அப்படின்றது வந்து ஆவரேஜான விலை. ஓகேவா? ஸோ அந்த அரிசியோட விலை என்னன்னா 110. அப்போ இப்போ என்ன ரேஷியோல பிளெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்ம வந்து அலிகேஷன்ல போட்டு எடுத்துலாம். இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன? 120க்கு 110க்குமான டிஃபரன்ஸ் 10, 80க்கு 110க்குமான டிஃபரன்ஸ் 30. ஸோ அப்போ நமக்கு ரேஷியோ என்ன? 1:3 அப்படின்ற ரேஷியோல பிளெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது 80 கிலோ விலையுள்ள அரிசியிலிருந்து 1 கிலோவும், 120 ரூபாய் விலையுள்ள அரிசியிலிருந்து 3 கிலோவும் சேர்த்து பிளெண்ட் பண்ணி நமக்கு வந்து 110 ரூபாய் 1 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க அப்படின்றத எடுத்துருக்காங்க. நம்ம கேட்கறது என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க கேட்குறாங்க. 1:3ன்ற இந்த ரேஷியோல ஆப்ஷன் ஏல தான் நமக்கு பிளெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அவ்வளோதான். ரைட்? ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். The ratio of the speed of a car and a bus is 3:4. ஒரு காரோடைய வேகமும் ஒரு பஸ்ஸோடைய வேகமும் 3:4 அப்படின்றத சொல்றாங்க. If the bus covers a distance of 320 km in 4 hours, அதாவது இது வந்து என்ன அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் காருக்கும் பஸ்ஸுக்கும் என்ன ரேஷியோ அப்படின்னா 3:4. இப்போ இஃப் த பஸ் கவர்ஸ் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 320 km in 4 hours, மொத்தமாக 320 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ டைம்ல கிராஸ் பண்ணுது? 4 மணி நேரத்தில் கிராஸ் பண்ணுது. டிஸ்டன்ஸ் பை டைம் மட்டும் நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஸ்பீடு கிடைச்சிரும். எவ்வளோ ஸ்பீடு? 80 km/h அப்படின்றது ஸ்பீடு. ஸோ இங்கே அந்த ஸ்பீடு என்னன்னு கொடுத்துருக்காங்க? ரேஷியோல கொடுத்துருவாங்க. இது ஆக்சுவலாக இதோடைய ஸ்பீடு. பஸ் கவர்ஸ் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 320 km in 4 hours. அப்போ இது ஸ்பீட் ஆஃப் பஸ்ஸோடைய ஸ்பீடு தான் இது 80 கிலோமீட்டர். நமக்கு இங்கே ஸ்பீடு பஸ்ஸோடைய ஸ்பீடு என்னன்னு சொல்லியிருக்காங்க? 4ன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அப்போ 4 பார்ட்டு, 4 தான் 80னா, 4 தான் 80னா 3 என்னவா இருக்கும்? 60 இருக்க போகுது, வேற ஒன்றும் இல்லை. சாரி, 4 தான் 80னா 3 என்னது அப்படின்னா 20. 20 × 3 60 இருக்கு. அப்போ காரோட ஸ்பீடு 60, காரோட ஆக்சுவல் ஸ்பீடு 60 km/h, பஸ்ஸோட ஆக்சுவல் ஸ்பீடு என்ன அப்படின்னா 80 km/h. இதான் ஆக்சுவல் ஸ்பீடு. ஓகேவா? ரைட். இப்போ என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த கார் இன் km/h? அவ்வளோதான் கொஸ்டினே, அவ்வளோதான். வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த கார் என்ன? காரோட ஸ்பீடு என்னன்னு கேட்குறாங்க. காரோட ஸ்பீடு என்ன? 60 km/h. இதானே? ஸோ அப்போ 60 km/h அப்படின்றத ஆப்ஷனாக சூஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், சிம்பிளான கொஸ்டின். ரைட்டா? அடுத்து, SPR is melted and recast into
8 identical cones each with radius 3 cm and height 4 cm. What was the radius of the original sphere? ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்பியர் இருக்கு, அதை மெல்ட் பண்ணி ஒரு 8 ஐடென்டிக்கல் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய 8 கோனை வந்து உருவாக்குறாங்களாம். ஈச் கோன் வந்து அதோட ரேடியஸ் வந்து 3 cm அண்ட் ஹைட் வந்து 4 cm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து இங்கே ஒரு ஸ்பியர் இருக்கு, இந்த ஸ்பியரை அப்படியே மெல்ட் பண்ணி 8 ஒரே மாதிரி இருக்கக்கூடிய 8 கோனை வந்து உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ இந்த ஒட்டுமொத்த ஸ்பியரோட எடையும் இந்த மாதிரி 8 கோனோட எடையும் நமக்கு என்னவா இருக்கும்? சரிசமமா ஈக்குவலா இருக்கணும். இப்போ ரீகாஸ்ட் 8 கோன் ஈச் வித் ரேடியஸ், இந்த கோனோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 3 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம்லாம் தேவையில்லை, சரி சும்மா புரிஞ்சுக்கலாம். ரேடியஸ் வந்து 3 cm அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் ஹைட் வந்து 4 cm அப்படின்றத கொடுத்துருக்காங்க. வாட் வாஸ் த ரேடியஸ் ஆஃப் த ஒரிஜினல் ஸ்பியர்? அப்போ இந்த ஸ்பியரோடைய ரேடியஸ் என்ன அப்படின்றத நம்ம கிட்ட கேட்குறாங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ வால்யூம் ரெண்டு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸ்பியருடைய வால்யூம் என்ன? 4/3 pi r cube. 4/3 pi r cube. இதுவும் இப்போ நமக்கு இது இதோட எடை எதுக்கு ஈக்குவல்? 8 கோனுடைய வால்யூம்க்கு ஈக்குவல். கோனுடைய வால்யூம்க்கான ஃபார்முலா என்ன? 1/3 pi r square h. 1/3 pi r square h. r நமக்கு இங்க என்னது? 3. கரெக்டா? சோ அப்ப r ஸ்கொயர்னா 9. h என்ன நமக்கு இங்க 4. சோ அப்ப அதை அப்படி டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிரலாம். சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? இப்போ என்ன வரும்? பையும் கேன்சல் ஆயிக்கலாம். 3 get cancelled. 4க்கு 4 எடுத்துக்கலாம். சரி ஓகே. இப்போ r cube is equal to என்ன வந்திருக்கும்? 4 8 9 72 வந்திருக்கும். 72 அப்படின்றதான் வந்திருக்கும். சரி இப்போ ரூட் எடுக்கணும் அப்படின்னா 72க்கு என்ன வரும் நமக்கு? 4 எடுத்தோம்னா 4 ஸ்கொயர் 4 16 64. ஸோ அப்போ நமக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிள். 5 கியூப் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும்? 125 போயிடும். நமக்கு 72 தான் வரணும். 4 கியூப் பண்ணா 64. அப்போ ஆன்சர் எதுக்கு நடுவில் இருக்கணும்? 4 கியூபுக்கும் 5 கியூபுக்கும், அதாவது 4க்கும் 5க்கும் நடுவில் இருக்கணும். ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 4க்கும் 5க்கும் நடுவில் இருக்கணும். 4க்கும் 5க்கும் நடுவில் கூடிய ஆன்சர் என்ன இருக்கு? 4.16 இருக்கா? அப்போ அதான் நமக்கான ஆன்சர். அதை டேரக்டாக சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அதை போட்டு ரொம்ப கால்குலேட் பண்ணி கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாம். அப்ராக்சிமேட் ஆன்சர் தான். ரைட்? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. The area of the regular hexagon is made of how many equilateral triangle? ஒரு ரெகுலர் ஹெக்ஸகன் எத்தனை equilateral triangleனால உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா 6 × √3/4 a ஸ்கொயர் தான் ஒரு ஹெக்ஸகனுடைய ஏரியாக்கான ஃபார்முலாவே. 6 ஒன்றும் இல்லை, 6 equilateral triangle சேர்ந்தது தான் ஒரு ரெகுலர் ஹெக்ஸகன். அவ்வளவுதான். பார்க்கறதுக்கு ஈக்குவலாக இல்லாமல் இருக்கலாம், பட் 6 ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் சேர்ந்ததான் 1 2 3 4 5 6 6 ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் சேர்ந்ததான் ஒரு ஹெக்ஸகன். ஓகேவா? ஸோ அப்போ ஹெக்ஸகனோட ஏரியா ஃபைன் பண்ணணும்னா நமக்கு ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுடைய ஃபார்முலா என்ன? √3/4 a ஸ்கொயர். இதை போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஏரியா. லைக் இப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்னது கிடைக்கும்? இந்த மாதிரி நமக்கு 6 ட்ரையாங்கிள் இருக்கு. அப்போ அதை × 6 பண்ணிட்டோம் அப்படின்னா இதான் என்னவா இருக்கும்? ஏரியா ஆஃப் ஹெக்ஸகனா இருக்கும். இது அடிஷனலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏரியா ஆஃப் ஹெக்ஸகனா இருக்கும். ஓகேவா? இது ஏரியா ஆஃப் ஹெக்ஸகனுக்கு ஏரியா ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? ரைட். ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான் நமக்கான ஆன்சர். எஸ், ரைட். எஸ் திலகா, ஆப்ஷன் டி தான் ஆன்சர். வெரி குட். அடுத்தது இது வாங்க. சர்க்குலர் ஃபவுண்டைன் வித் ரேடியஸ் ஆஃப் 7 மீட்டர் இஸ் என்சர்க்கிள்டு பை அ கிராஸ் பர்ட். ஏதோ சர்க்குலர் ஃபவுண்டைன் இருக்காமா, அதோட ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. என்சர்க்கிள்டு பை அ கிராஸ் பர்ட். ஓகே, இதை சுற்றி ஒரு கிராஸ் பெட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட ரேடியஸ் வந்து என்னன்னு சொல்றாங்க? 3.5 மீட்டர் ஒய்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து 3.5 மீட்டர் ஒய்டுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ இந்த ஒட்டுமொத்த ரேடியஸ் என்னவா இருக்கும்? 10.5 இருக்கும். அதாவது ஸ்மால் ஆர் வந்து 7ம் கேபிட்டல் ஆர் வந்து என்னது நமக்கு 10.5 அப்படின்றத சொல்றாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, அப்போ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க? டிட்டர்மைன் த ரேஷியோ ஆஃப் த ஏரியா ஆஃப் த கிராஸ் பெட். அதாவது கிராஸ் பெட் அப்படின்றது வந்து எந்த ரீஜன்? இந்த ரீஜனோட ஏரியா சுத்தி இருக்குல்ல, இந்த ரீஜனோட ஏரியா என்ன அப்படின்றத கேட்குறாங்க. அப்போ நமக்கு ஃபைண்ட் பண்ண வேண்டியது ஏரியா ஆஃப் கிராஸ் பெட்டுக்கும் அந்த ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கும் உள்ளக்கூடிய அந்த ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கும் இந்த ரெண்டுக்குமான ரேஷியோ என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. அவ்வளோதான் மேட்டர். சரி, சால்வ் பண்ணுவோம். நம்ம ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து நமக்கு ஈஸி. ஃபர்ஸ்ட் நம்ம ரேடியஸ்க்கு வந்து ரேஷியோ எடுத்துக்கலாம். R* என்ன அப்படின்றத எடுத்துக்கலாம். ரேடியஸ் ஏன்னா நமக்கு ரேஷியோ தானே கேட்குறாங்க. 10:5. சாரி 10.5 கேபிட்டல் ஆர். ஸ்மால் ஆர் என்னது நமக்கு? ஸ்மால் ஆர் அப்படின்றது வந்து நமக்கு ரேடியஸ் 3 தான். சரி, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன வந்துடும்? 3.5 வைடு. ஓகே, ஃபைன், கரெக்ட் தான். 3 × 2 இது 3 × 3. அப்போ 3:2ன்ற ரேஷியோ நமக்கு R* இருக்கும். இதை வந்து ரேடியஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி,
இப்போ நமக்கு வந்து இந்த கிராஸ் பெட்டோட ஏரியா வேணும் அப்படின்னா பெரிய சர்க்கிளோடைய ஏரியால இருந்து, அதாவது இந்த பெரிய சர்க்கிளோட ஏரியால இருந்து இந்த சின்ன சர்க்கிளோட ஏரியா மைனஸ் பண்ணிட்டா போதுமா? அப்ப என்ன போட்டுக்கலாம்? பை இன்டூ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் அப்படின்றத போட்டுக்கலாம். பை இன்டூ ஆர் ஸ்கொயர். இந்த கேபிட்டல் ஆர்ன்றது நமக்கு என்னது? அதாவது 10.5 இல்லையா? இல்ல ஓகே, கேபிட்டல் ஆர் அப்படின்றது வந்து நம்ம தான் சிம்பிளிஃபை பண்ணி ரேஷியோ எடுத்துட்டோம்ல. 3 ஸ்கொயர் கேபிட்டல் 3 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் பை இன்டூ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். இங்க சின்ன சர்க்கிளுக்கு பை இன்டூ ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர்ன்றது நமக்கு 2 ஸ்கொயர். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்போ பையும் கேன்சல் ஆகி இங்க என்ன வரும்? 9 மைனஸ் 4 இஸ்டு 4. ஸோ அப்போ இங்க 5:4 அப்படின்றது கிடைச்சோம். இதான் நமக்கு ஆன்சர் இருக்கும். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அவ்வளோதான் 5:4. ஓகேவா? ஸோ இப்படி போட்டுக்கலாம். ரைட். இல்லைன்னா டேரக்டா நீங்க இதுல வந்து பை இன்டூ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் அப்படின்றது 10.5 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 7 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது வந்திருக்கும். அங்க பை இன்டூ 7 ஸ்கொயர் அப்படின்றது வந்திருக்கும். பட் அது இதோட கொஞ்சம் கால்குலேட்டிவா போகும். அதனால இதை வந்து இப்படி எழுதி இந்த ரேஷியோ ஃபார்மேட் கொண்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதை எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே கால்குலேஷன் ஈஸியா மாறிடும். ஓகேவா? ஸோ ரைட், அடுத்து போலாம். A tent is designed as a circular triangular prism. ஒரு tent வந்து triangular prism. ஓகேவா? prismத்துக்கும் பிரமிடுக்கும் வித்தியாசம் தெரியணும். ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா பிரமிட். ஓகேவா? இது வந்து பிரமிட். இது பிரமிட். ரைட். நம்ம வந்து பிரிசம் அப்படின்றது வந்து அப்படியே, அதாவது ஒரு ட்ரையாங்குலர் எடுத்தோம் அப்படின்னா லைக் இப்போ இதே மாதிரி ஒரு ஸ்கொயர் பிரமிட் வரைகிறோம் அப்படின்னா இப்படி இருக்கும். ரைட்டா? இதை வந்து பிரிசம் அப்படின்னு சொல்லுவோம், இதை வந்து பிரமிடுன்னு சொல்லுவோம். ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ தெரியும் நம்மளுடைய பிரமிட் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். பட் ஒரு விஷுவலைசேஷனுக்காக நான் போட்டேன், அவ்வளோதான். ஸோ இதை வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து டேரக்டா 3.3:2 எப்படி சார் போட்டீங்க? லாஸ்ட் கொஸ்டின் கேட்குறீங்களா? ஓகே, நான் சொல்றேன். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம லாஸ்ட் கொஸ்டின் ஒரு டைம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரிசம் தான் சொல்லியிருக்காங்க. நமக்கு இதை பற்றி தான் பேசுறாங்க. ஓகேவா? இது வந்து ஸ்கொயர் பிரிசம், அவங்க சொல்றது ட்ரையாங்குலர் பிரிசம் சொல்லியிருக்காங்க. ஓகே, features a triangular base with an area of 20 meter square. அதாவது ஒரு triangular prism அதோடைய பேஸ் ஏரியா வந்து என்னவா இருக்கு அப்படின்னா 20 மீட்டர் ஸ்கொயரா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதோட ஹைட் கொடுத்துருக்காங்க. வால்யூம் என்னன்னு கேட்கறாங்க. வால்யூம் வேணும் அப்படின்னா சிம்பிளா ஏரியா ஆஃப் பேஸ் இன்டு ஹைட் போட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? இந்த பிரிசத்துக்கு வால்யூம் அப்படின்றது கிடைச்சிரும். ஏரியா ஆஃப் பேஸ் என்ன நமக்கு 20 இன்டு ஹைட் என்ன நமக்கு 6 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 120 அப்படின்றது கிடைச்சிட போகுது. அவ்வளவுதான். 10 செகண்ட் இந்த கொஸ்டின் ஆன்சர் போட்டு போயிடலாம். பார்த்த உடனே பி 120 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? மீட்டர் கியூப் அப்படின்றது ஆன்சர். ரைட். இந்த கொஸ்டின் வாங்க. இது என்ன கேட்டீங்க நீங்க? 6 ஸ்டார் அப்படின்றது கேட்டீங்க. ஒன்றும் இல்லை, இதோட ரேஷியோ நான் டேரக்டா எடுத்துக்கிட்டேன். அதான், வேற எதுவுமே நான் பண்ணல. ஸோ நான் எப்படினாலும் 6 ஸ்டார்ன்றதான் போட போறேன். கரெக்டா? இதில் நம்ம எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதிருப்போம்? பை ஆர் ஸ்கொயர். பை இன்டூ கேபிட்டல் ஆர். கேபிட்டல் ஆர்ன்றது நமக்கு 10.5 த ஹோல் ஸ்கொயர். பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். அதானே இந்த பெரிய ரேடியஸ்ல இருந்து, அதாவது பெரிய மொத்த சர்க்கிளோட ஏரியா வந்து இந்த சின்ன சர்க்கிளோட ஏரியாவை மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த கிரீன் கலர்ல ஷேட் பண்ணிருக்க ஏரியா என்ன அப்படின்றது நமக்கு கிடைக்க போகுது. கரெக்டா? ஸோ அப்போ இந்த சின்ன சர்க்கிளோட ஏரியா அப்படின்றது வந்து நமக்கு 7 ஸ்கொயர் தான். கரெக்டா? அவ்வளவுதான். இஸ் டூ பை இன்டூ அதே மாதிரி 7 ஸ்கொயர்னு போட போறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதுதான் கிடைக்கும். இதை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்? இங்க நமக்கு கால்குலேட்டிவா வரும் அப்படின்றனால நம்ம எப்படினாலும் கேபிட்டல் ஆருக்கும் ஸ்மால் ஆருக்கும் தான் நம்ம வந்து ரேஷியோ எடுத்து மைனஸ் பண்ண போறோம். ரேஷியோ தான் எடுக்க போறோம். ஆக்சுவல் வேல்யூல ரேஷியோ தான் எடுக்க போறோம். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டைரக்டா இந்த பெரிய ஆர் அப்படின்றது 10.5, ஸ்மால் ஆர் அப்படின்றது வந்து நமக்கு 7. ஸோ அப்போ அது அப்படியே 3 ஒரு 3.5 into 2 3.5 into 3 எடுத்தோம்னா நமக்கு 3:2 ரேஷியோ கிடைச்சிரும். இப்போ டைரக்டா இது சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதுல ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர், இந்த இடத்துல ஸ்மால் ஆர் ஸ்கொயர் போட்டோம்னா நமக்கு டைரக்டா ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நான் எடுத்து சால்வ் பண்ணேன். நீங்க இப்படி எடுத்துக்கலாம், இல்ல அப்படி கூட எடுத்துக்கலாம். ரைட்டா? பட் இது வந்து கால்குலேஷன் சிம்பிளிஃபை பண்ணி விட்டுரும். அதனால நான் இப்படி எடுத்துக்கிட்டேன். ஓகே, அடுத்து போலாம். ஒரு which line has a slope -1 and passes through a point. ஒன்றும் இல்லை, என்ன அப்படின்னா ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, நமக்கு ஸ்லோப் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு லைன் என்ன, அதாவது ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா டேரக்டா ஃபார்முலா இருக்கு. என்ன? y - y1 = m × x - x1 அப்படின்றத போட்டா நமக்கு கிடைச்சிட போகுது. y - y1 = இல்லைன்னா டேரக்டா இந்த நம்பர்ஸ் எடுத்துல சப்ஸ்டிட் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம். நம்ம ப்ரொசீஜர் எப்படி போவோம்? y - y1 = m × x - x1. இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்கூடியத இந்த நம்பர்ஸ் 2 and 3 நமக்கு என்னது? x1 y1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. y - y1 3 = m ன்றது நமக்கு -1, ஸ்லோப் m ன்றது -1. ஓகேவா?
எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ன்றது 2. அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஒய் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு இது உள்ள கொடுத்துட்டோம்னா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 வந்துடும். ஸோ இந்த எக்ஸ் இந்த சைடு கொண்டு சாரி ஒயில் தான் நமக்கு இருக்குது. ஸோ அப்போ இந்த 3 மட்டும் நம்ம இந்த சைடு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா 3 இந்த சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு இருக்கும் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் 3. அப்போ என்ன வரும் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்றது இருக்கும். சாரி ப்ளஸ் 3ன்றது வந்துடும். ஸோ அப்போ 3 2 5 ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 5ன்றது கிடச்சிரும். ஆப்ஷன் ஏன்றது ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ டேரெக்டாக போட்டுலாம் இது. நான் தெளிவாக சொன்னேன். அதை பிரமிடுக்கும் ப்ரிசத்துக்குமான டிஃபரன்ஸை விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக நான் டயக்ராம் போட்டேன். டயக்ராமுக்கும் அந்த கொஸ்டினுக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் கிளாஸ் எடுக்கும்போதே சொல்லிட்டு தான் அதை எடுத்தேன். ஸோ நீங்கள் பாதியில் ஜாயின் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? டயக்ராமுக்கும் அந்த படத்துக்கும் கொஸ்டினுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதில் கேட்டு விட்டு வால்யூம் ஏரியா ஆஃப் பேஸ் ஹைட்னு போட்டிங்கன்னா கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ இது சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த 45 வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம 9 into 5 எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் 9 into 5 ப்ளஸ் இந்த 20 4 into 5 பிரிச்சு எழுதிக்கலாம் மைனஸ் ரூட் 5. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இதில் இருந்து இந்த ரூட் இந்த 9 ரூட் விட்டு வெளியில் எடுத்தோம் அப்படின்னா என்ன வந்துடும் 3 root 5 அப்படின்றது வந்துடும். ப்ளஸ் 2 ரூட் விட்டு வெளியில் எடுத்தோம்னா 2 root 5ன்றது வந்துடும் மைனஸ் ரூட் 5. இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 root 5 மைனஸ் ரூட் 5. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு 4 root 5 அப்படின்றது கிடைக்கும். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? சிம்பிளான கொஸ்டின். அடுத்தது 3 non-overlapping non-touching circles are drawn in a plane. What is the maximum number of distinct common tangents that can be drawn to them in total? உண்மையில சிம்பிள் தான். என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 3 non-overlapping non-touching circle are drawn in a plane சொல்லியிருக்காங்க. இப்படி போடுறோம் அப்படின்னா 2 சர்க்கிள். இப்போ மொத்தமாக 3 சர்க்கிள் வரையணும். ஓகேவா? இப்படி ட்ரா பண்ணுறோம்னு வச்சுப்போம். இப்போ இந்த இடத்துல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காமன் டான்ஜென்ட் இந்த சர்க்கிளுக்கு எத்தனை ட்ரா பண்ண முடியும் அப்படின்றத கேட்குறாங்க. எத்தனை வரைய முடியும், இதில் 1 2 3 4 இந்த மாதிரி இந்த சர்க்கிளுக்கும் இந்த சர்க்கிளுக்கும் போடலாமா, இதில் ஒரு 4, இந்த சர்க்கிள் இந்த சர்க்கிள் வரைஞ்சா ஒரு 4, இதுக்கு வரைஞ்சா ஒரு 4. அப்போ இதில் ஒரு 4, இந்த ரெண்டுக்கும் ஒரு 4 வரும், இந்த ரெண்டுக்கும் ஒரு 4 வரும், இந்த ரெண்டுக்கும் ஒரு 4 வரும். ஸோ அப்போ டோட்டலாக 4 + 4 × 3 என்ன வந்திருக்கும் 12ன்றது வந்திருக்கும். ஆப்ஷன் டின்றது ஆன்சர். 12 சர்க்கிள்ஸ் வரையலாம். ஓகேவா? டின்றது ஆன்சர். ரைட்டா? A chord in a circle with radius 10 cm. A chord in a circle with radius 10 cm. A chord in a circle with radius 10 cm. ஒரு சர்க்கிள் இருக்கு, இதுல ஒரு கார்டு இருக்கு. Subtends an angle 90 degree at the center. இது என்ன பண்ணுது, 90 டிகிரின்ற ஒரு ஆங்கிளை சென்டர்ல சப்டெண்ட் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த மைனர் செக்மெண்ட்? அப்போ அந்த மைனர் செக்மெண்டோட ஏரியா என்ன அப்படின்றத நம்மகிட்ட கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை, இவ்வளோதான். அதாவது இந்த கார்டு சென்டர்ல 90 டிகிரின்ற ஆங்கிளை சப்டெண்ட் பண்ணுது. இதோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஷேட் பண்ணியிருக்கோம்ல, இந்த ஷேட் பண்ண ரீஜனோட ஏரியா என்ன அப்படின்றத நம்மகிட்ட கேட்குறாங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த குவாட்ரண்ட், அதாவது ஆக்சுவலாக ஒரு 90 டிகிரி அப்படின்றனாலும் நான் குவாட்ரண்ட் மென்ஷன் பண்ணுறேன். பட் இதில் 90 டிகிரி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இந்த டீட்டாவை பேஸ் பண்ணி இந்த செக்டாரோட ரீஜன் என்ன ஏரியா என்னன்றதை ஃபைன் பண்ணிட்டு அதுல இருந்து இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த ஷேட் பண்ண ரீஜன் நமக்கு கிடைச்சிருமா? அவ்வளோதான். ஸோ அப்போ நம்ம டார்கெட் பண்ண வேண்டியது இந்த செக்டார், இந்த இதை வந்து செக்டார்னு சொல்லுவோம். செக்டாரோட ஏரியா என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஏரியா ஆஃப் செக்டார் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியுமா? θ/360 × πr². அவ்வளோதான். சர்க்கிளுக்கு ஏரியா ஃபைண்ட் பண்ணணும்னா πr². πr² டோட்டல் சர்க்கிள் மொத்தம் 360 டிகிரி. ஸோ அதனால இந்த θ 360/360 கேன்சல் ஆகிடும், டேரக்டாக πr² சொல்லுவோம். பட் செக்டார் அப்படின்றனால இந்த ஆங்கிள் நம்ம அதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ 90/360 நமக்கு என்ன தான், அது ஒரு குவாட்ரண்ட் 1/4. ஸோ அப்போ πனா 22/7 × r ரேடியஸ் கொடுத்துருக்கானா, என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதில் வந்து சரி பை அப்படியே வச்சிருக்காங்க. ஆன்சரில் பை மெயின்டைன் ஆகுது. ஸோ அப்படியே வச்சுக்கலாம், இது அப்படியே வச்சுப்போம், பையனே வச்சுப்போம். ஓகேவா? இங்கே வந்து r² அப்படின்னா என்ன வந்திருக்கும், 100ன்னு வந்திருக்கும். இதை விட்டுருங்க, இங்கே பையனே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இங்கே என்ன வரும், 1/4 வரும். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன வந்துடும், 25 பைன்னு கிடைச்சிடும். அப்போ ஏரியா ஆஃப் செக்டார் என்ன அப்படின்னா 25 பை முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ ஏரியா ஆஃப் செக்டார் ஃபைன் பண்ணிட்டோம். நம்ம மிச்சம் ஃபைன் பண்ண வேண்டியது என்னது, ட்ரையாங்கிளோட ஏரியாவை ஃபைன் பண்ணணும். இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஓகே ஒரு சைடு தான் தெரியும். ஸோ அப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சைன் ரூலை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ சைன் ரூலை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இங்கே 90 டிகிரி இருக்கு, ரேடியஸ் இருக்கு. ஸோ அப்போ half AB sin θ அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால போட முடியும். half AB sin θ half into ஏன்றது நமக்கு என்னதான்,
இந்த 10 தான், ரெண்டு ஒன்று தானே. ஸோ அப்போ இது ரெண்டு ரேடியஸ் தான், இதுவும் ரேடியஸ் தான், இதுவும் ரேடியஸ் தான். அப்போ இது என்னது தான் 10ல தான் இருக்க போகுது கரெக்டா. ஏ இன்டூ ஏன்றது 10, பின்றது 10 இன்டூ sin 90. sin 90 வேல்யூ என்ன 1. sin 90 இதை வந்து என்னன்னு போட்டுக்கணும், sin 90 அப்படின்னு போட்டுக்கணும். sin 90 வேல்யூ என்ன டீட்டா. டீட்டாங்க என்ன இருக்கு 19 இருக்குல்ல, அது இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா 1ன்றது வந்துடும். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், 100ல் பாதி 50ன்னு கிடச்சிரும். அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணிக்கணும், இந்த செக்டாரோடைய ஏரியாவான 25 பைல இருந்து, செக்டாரோட ஏரியாவான 25 பைல இருந்து இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவான 50 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய ஏரியா என்ன அப்படின்னா இது ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன் 25 பை மைனஸ் 50 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றதான் ஆன்சர். ஓகேவா. இது எல்லாமே ஜாமெட்ரியோட கொஸ்டின்ஸ், ஜாமெட்ரியோட கொஸ்டின்ஸ் தான் இது எல்லாமே. ஓகேவா, அடுத்து போலாமா. ரைட்டு. ஓகே, இது வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் தான், சால்வ் பண்ணலாம். இப்போ என்ன அப்படின்னா நமக்கு வந்து 0.05 the whole cube plus 0.01 the whole cube divided by இங்க என்ன இருக்கு 0.25 the whole cube 0.05 the whole cube. இதை நான் எப்படி எழுதிக்கிறேன், 0.05 into 5ன்னு எழுதிப்பேன். 0. போட வேண்டிய அவசியம் இல்லை, 5ன்னு எழுதிப்பேன். ஓகேவா, 5 the whole cube எழுதிப்பேன். எனக்கு இப்போ நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வந்துடும், 5 25 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ அப்போ 0.25 எனக்கு வந்துடும். ஸோ அப்போ எனக்கு வேல்யூ எதுவும் மாறல. இந்த டினாமினேட்டர் எப்படி எழுதிக்கிறேன், அப்போ இந்த 0.05 நான் எப்படி எழுதிப்பேன், 0.01 இன்டூ நான் வந்து 5ன்னு எழுதிப்பேன். இப்போ நான் இது அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வந்துடும், 0.05 வந்துடும். எனக்கு எந்த வேல்யூ மாறல. ஓகேவா. ஸோ இதை நான் இப்படி ஆல்டர் பண்ணி எழுதிக்கிறேன். அவ்வளோதான், தட்ஸ் இட். அடுத்த ஸ்டெப்பில் அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், 0.05 the whole cube plus 0.01 the whole cube divided by இந்த டினாமினேட்டர்ல இருந்து இந்த கியூப் மேலே இருக்கு அப்படின்னா ஒன்னுக்கும் இது அப்ளிகபிள். 0.05 the whole cube into 5 cube அப்படின்றதான் மீனிங் கரெக்டா. ஸோ இதில் என்ன பண்ணிக்கலாம், இந்த 5 கியூபை காமனாக வெளியே எடுத்துருவோம். இந்த 5 கியூபை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே என்ன மிச்சம் இருக்கும், 0.05 கியூப் பிளஸ் 0.01 கியூப் அப்படின்றது இருக்கும் கரெக்டா. ஸோ இந்த 5 கியூப் அப்படின்றது ரெண்டுக்கும் காமன். இதுல இருந்தும் 5 கியூப் எடுத்துரும், இதுல இருந்து 5 கியூப் எடுத்துரும். இது உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 0.05 கியூப் இன்டு 5 கியூப் எதுவும் மாறல, 0.01 கியூப் இன்டு 5 கியூப் எதுவும் மாறல. இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்மளால டேரக்டா இவனையும் கேன்சல் பண்ணி விட்டுற முடியும். அப்போ என்ன இருக்கு நமக்கு, டிவைடட் பை, அதாவது 1/5 கியூப் அப்படின்றது இருக்கு. 1/5 கியூப்னா என்னது, 1/125. 1/125 என்ன வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா போகாதா, 0 ஒரு பாயிண்ட் வச்சோன்னா 0 அப்பவும் போகாது, இன்னொரு 0 ஸோ அப்பவும் போகாது, இன்னொரு 0 8. அப்போ என்ன வரும், 0.008 அப்படின்றது ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் ஏ. ரைட்டா. ஓகே தானே இது, ரைட். நான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணவே இல்லை. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நீங்கள் ஜென்ரலாக அதில் உங்களுக்கு எதுவுமே தெரியாது, எந்த டேட்டாவுமே தெரியாமல் ஹாஃப் பிஹெச் எப்படி யூஸ் பண்ணுவீங்க. ஹாஃப் பிஹெச் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு பேஸும் ஹைட்டும் தெரிஞ்சால் தான் ஹாஃப் பிஹெச்ன்றது யூஸ் பண்ண முடியும். அங்கே உங்களுக்கு அதெல்லாம் தெரிய வச்சாது, ஒரே ஒரு சைடோட லென்த் மட்டும் தான் தெரியும், ஒரு ஆங்கிள் தெரியும். ஸோ அதில் சைன் ரூல் யூஸ் பண்ண முடியும். சைன் ரூல் யூஸ் பண்ணி ஹாஃப் ஏபி சைன் டீட்டா அப்படின்ற ஆங்கிள், அதாவது சைன் ரூலுடைய ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். அது ஒரு ப்ராப்பர்ட்டி ஜாமெட்ரி படிக்கும்போது நம்ம படிப்போம். சைன் ரூல் கொசைன் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். ஓகேவா. ஓகே சரி ரைட், அவ்வளோதான். 75 கொஷின்ஸா. ஸோ ரிமைனிங் இந்த கொஷின்ஸை பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் நீங்கள் ஒரு வேளை கான்செப்ஷுவலாக போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு நம்ம வந்து இந்த வீக்கெண்டில் வந்து ஒரு கான்செப்ட் பேஸ்ட் வீடியோ வந்து ஒரு 1 ஷாட் வீடியோ அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்போம். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5-2 மணி நேரத்துக்கு பக்கத்தில் கொண்டு போயிருப்போம். 2 மணி நேரத்துக்கு பக்கத்தில் கொண்டு போயிருப்போம்னு நினைக்கிறேன். எஸ், அந்த மாதிரி நம்ம வந்து ரெகுலராக டெய்லி ஒரு half அன் ஹவரோ இல்லை ஒரு 45 மினிட்ஸோ டைம் இருக்கிறத பொறுத்து நம்ம வந்து செஷன் கூட மேக் பண்ணலாம். ஓகேவா. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்றத பொறுத்து இந்த வீடியோக்குள்ள நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ரெஸ்பான்ஸ் பொறுத்து நம்ம வந்து உங்களுடைய தேவைனோ அதை பொறுத்த மாதிரி நம்ம வந்து வீடியோ பண்ணலாம். ஓகேவா. ஸோ இன்னைக்கு இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் அவ்வளோதான். இதுக்கு இந்த செஷன் வந்து இதோட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இது வர அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான அப்டேட் என்ன அப்படின்னா SSC Cgl வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் 3rd வீக் ஆஃப் செப்டம்பரில் தான் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ அது ஆதென்டிக்கான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ நமக்கு வந்து ஆகஸ்ட் மிடில் வந்து வர மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இன்ஷியலாக போயிட்டு இருந்துச்சு டாக்ஸ். பட் அப்படி இல்லை, நமக்கு வந்து 3rd வீக் ஆஃப் செப்டம்பர் இருந்தால் நமக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா.
சரி, இதை பற்றி நம்ம வந்து நேற்றே ஒரு ஷார்ட்ஸ் போட்டு கூட அப்டேட் பண்ணியிருப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து வீடியோக்கள்லையும் சொல்லி இருந்திருப்போம். சரி, ஓகே. இப்போ அதனால நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா சாலிடாக நமக்கு இந்த மாதத்தில் இன்னொரு 15 நாள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் இருக்குது, அதுக்கப்புறம் அக்டோபர் ஆகஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் செப்டம்பரில் வந்து மினிமம் ஒரு 20 டேஸ் பக்கத்தில் இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் சாலிடாக உங்களுக்கு ஒரு 70 நாட்கள் பக்கத்தில் கையில் இருக்குது. இது ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமாக கிளியர் பண்ணுறதுக்கு தாராளம், ஒரு டயர் 1 குவாலிஃபை பண்ணுறதுக்கு தாராளம் போதுமானது. இதை பற்றின ஒரு ஸ்ட்ராட்டஜி எதை ப்ரிப்பேர் பண்ணணும், இப்போதைக்கு எதை நீங்கள் ஸ்கிப் பண்ணணுன்ற மாதிரி ஒரு வீடியோ நம்ம போட்டிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக டயர் 1 வந்து உங்களால் ஷார்ட்டாக இருக்கக்கூடிய இந்த 70 நாட்களில் குவாலிஃபை பண்ண முடியும். அதுக்கப்புறம் உடனே எக்ஸாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக டயர் 2 குவாலிஃபை பண்ண முடியாது, அதில் மாற்றுக்கிறதுல. பட் உடனே நமக்கு எக்ஸாம் வராது. நமக்கு வந்து மினிமம் 3 மாதம் அப்படின்றது டைம் ஃப்ரேம் இருக்கும். வருஷம் இப்படி தான் நடக்குது. மினிமம் 3 மாதம் டைமுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு மெயின்ஸ்ன்றது வரும். 3 மாதம் அப்படின்றது அதில் ரிமைனிங் நம்ம மிச்சம் விட்டு வச்சிருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணி நம்மளோட ப்ரிப்பரேஷன் அடுத்து இன்னுமே பூஸ்ட் பண்ணி மார்க் எடுத்து நம்மளை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு தாராளம் போதுமான டைம். ஸோ டைம் இருக்கக்கூடிய இந்த 70 நாட்களை எஃபெக்டிவ் யூட்டிலைஸ் பண்ணி உங்களுக்கான மெயின்ஸுக்கான வாய்ப்பை முதல்ல உருவாக்கிக்கோங்க. டயர் 2க்கான வாய்ப்பை உருவாக்கிக்கோங்க. டயர் 2க்கு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 90 நாட்கள், ஒரு 3 மாத காலம் அப்படின்றது இந்த இருக்குது. ஸோ அதை எஃபெக்டிவாக நம்ம வந்து ஃபுல்லாக விகரஸாக ஃபுல் ஃப்ளெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஓகேவா, ரைட்டு. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய 70 நாட்களை வந்து நீங்கள் நம்மளுடைய ADA 24/7 தமிழில் இருந்து நம்ம லான்ச் பண்ணிக்கிட்டு இந்த கிரீடம் Ssc Cgl பேட்ச் அதில் வந்து உங்களை என்ரோல் பண்ணிக்கிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய SCHSலாம் இருக்கட்டும், MTSஆ இருக்கட்டும், CPO, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா GD, செலெக்ஷன் போஸ்ட்டு, ஸ்டெனோகிராஃபர், இந்த மாதிரி அப்கமிங்கில் SSC எக்ஸாம்ஸ் அப்கமிங்கில் லைன் அப்பில் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் சிலபஸ் ஒன்று தான். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் இங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுமே உங்களால் ஷார்ட்டாக கிராக் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் போட வேண்டியது ஒரு எங்கேயும் டிவேட் ஆகாமல் கரெக்டான ரிசோர்ஸஸ் வச்சு கரெக்டான ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸ்டாக வச்சு நம்ம டிசைன் பண்ணிக்கூடிய நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த சிலபஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் கிராக் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ நான் SSC மட்டும் இல்லை, நான் IB இல்லை RRB ரயில்வேஸ் எக்ஸாம்ஸு, TNPSC மாதிரியான எக்ஸாம்ஸ் நான் எழுதுவேன் அப்படின்னா நீங்கள் நம்ம தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்ற இந்த பேக்கில் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களால் இந்த பேக் எல்லாத்தையுமே, அதாவது TNPSCயோ பேங்கிங்கோ வாட் எவர் எல்லாத்தையுமே உங்களால் ஒரே பேக்கில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா. ஸோ இதை ஃபர்தர் டிஸ்கவுண்ட்டில் அடிஷனல் ஆஃபரில் வாங்கணும் அப்படின்னா நம்மளோட கூப்பன் கோடு YT101 அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஓகேவா, ரைட். இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கான அதாவது ஏதாவது என்கொயரி இருந்துச்சு அப்படின்னா உங்களை வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க. ரைட்டா, ஓகே. பிரமிடுக்கு செஷன் பண்ணலாம். ஹெக்ஸகன்லேருந்து கொஸ்டினே கிடையாது. நீங்கள் ஒட்டுமொத்தமாகவே ப்ரீவியஸ் கொஸ்டின் தேடி பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 8 கொஸ்டின் தான் ஹெக்ஸகனுக்கே இருக்கும். மொத்தமாகவே ஒட்டுமொத்த ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே ஹெக்ஸகனுக்கு அவ்வளோ தான் இருக்கும். அது ஏன்னா பேசிக்கான ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டி வேஸ்ட் பண்ணி வரக்கூடியது. அது into 6 பண்ணோன்னா இருக்க போது அதில் வேறு கண்டென்ட் கிடையாது. பிரமிடுக்கு பண்ணலாம், வீடியோஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் செஷன் சந்திக்கலாம். தேங்க்யூ, டாடா, பாய்.